என்னோட ஃபேவரட் சேயிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா, யூ அட்ராக்ட் வாட் யூ ஃபோக்கஸ் ஆன். எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. என்ன எனர்ஜி நீங்க அட்ராக்ட் பண்றீங்க, என்ன எனர்ஜி நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த எனர்ஜி நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ தண்ணி மெட்டில் கட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா, எப்படிங்க தண்ணி மெட்டில் கட் பண்ண முடியும்? நம்ம தண்ணியில தான் பாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டல் தான். இப்போ தண்ணியில் இருக்கு, எப்படி மெட்டல் கட் ஆகுது இல்லையா? பட் அதே இது ஒரு வாட்டர் ஜெட். ஓகே, இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ண போறேன், நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோல. ஒரு வாட்டர் ஜெட்டை வச்சு எவ்வளோ பெரிய மெட்டலை வந்து எவ்வளோ ஈஸியா கட் பண்றாங்க பாருங்க. என்னது, அதே வாட்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் வச்சு ரெடியூஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஈஸியா அந்த மெட்டல கட் ஆகும். அதே மாதிரி தான் லைட், லேசர். இந்த லேசர் வந்து வெறும் நார்மல் லைட் தான் ஆக்சுவலா. பட் அந்த லைட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எடுத்து அதே லேசர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றாங்க, மெடிக்கல் ஃபீல்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் கட்டிங்ஸ் யூஸ் பண்றாங்க லேசர் ட்ரீட்மெண்ட். அப்போ அவ்வளவு அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் நின்று இருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பால் வந்து நல்ல பயங்கரமான ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. அவரோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? அந்த பிளேயர் மேலேயா, இல்ல மற்ற ஆடியன்ஸ் மேலேயா, இல்ல அந்த பால் மேலேயா? கண்டிப்பா அந்த பால் மேல. ஓகே, அந்த பாலை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாரு, அதனாலதான் அவரால் அடிக்க முடியுது. அப்ப அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்? ஓகே, சோ இந்த ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். இட் கேன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் லைஃப். ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. ஓகே, ஃபோக்கஸ் வந்து எனர்ஜில இருந்து இட் கோஸ் டு ஆக்ஷன், ஆக்ஷன்ல இருந்து இட் கோஸ் டு ரிசல்ட். ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு பிசினஸ் லோன் எக்கச்சக்கமா இருக்கு எனக்கு, இல்லைன்னா நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு, நிறைய கிரெடிட் லோன்ஸ் இருக்கு எனக்கு, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிக்னஸ் இருக்கு, இல்லைன்னா நான் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, மெமரி பவர் இல்லை, எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, இல்லைன்னா எனக்கு ஒரு சிக்னஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் நம்ம பண்ணும்போது என்னோட எனர்ஜி ஸ்டேட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா? 100% என்னோட எனர்ஜி ஸ்டேட் நெகட்டிவா இருக்கும். அப்ப எனர்ஜி ஸ்டேட் நெகட்டிவா இருக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் தான் கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க எனர்ஜி நெகட்டிவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்கும். அப்ப உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் தான் இருக்கும். அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் அல்ல அவுட்கம் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் தான் இல்லையா? பட் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எஸ் லோன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, பட் என்னோட ஏர்னிங்ஸ் இருக்கு, என்னால ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏர்ன் பண்ண முடியும், நான் பிசினஸ் ஃபோக்கஸ் பண்றேன், என்னோட ஏர்னிங்ஸ் ஃபோக்கஸ் பண்றேன். ஓகே, அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நான் வீக்கா இருக்க, பட் அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன் த பாசிட்டிவ் சைடு. அப்ப என்னோட பாசிட்டிவ் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னோட எனர்ஜி எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் இருக்குமா, நெகட்டிவ் இருக்குமா? 100% பாசிட்டிவ். சோ என்னோட எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும்போது எனக்கு நான் என்ன அட்ராக்ட் பண்ணுவேன்? பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுவேன். நான் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும்போது என்னோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். சில பேர் நினைச்சுக்கலாம், சார் என்ன சார் ஈஸி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஈஸி, தட்ஸ் வெரி சிம்பிள். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இன் கேஸ் ஓகே உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு கேட்டானாக்கா, உங்க வாழ்க்கை ஃபார் எக்ஸாம்பிள் பிரச்சனையில இருக்கீங்க இல்லைன்னு சொல்லவே. ஓகே, பிரச்சனையில இருக்கீங்க, இந்த பிரச்சனையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? How soon you want to come out of this problem? How soon you want to make a difference in your life? அப்படிங்கிற ஆன்சர் என்ன இருக்கும்? Immediately. உங்க ஃபோக்கஸ் என்ன? வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்களா இல்ல அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சோ உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய இடத்துல இருக்கிறாங்க, அந்த எப்படி வரணும்னு தெரியாம அங்கேயே மாட்டிட்டு இருக்காங்க. பட் the moment ஒரே கொஸ்டின், நான் என்ன பண்ணணும்? ஓகே, வாழ்க்கை சேஞ்ச் ஆகும்.